Hi and hello teachers. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் காம்போசிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய டீச்சர்ஸ்க்கு என்ன காம்போசிஷன் எழுதி போகிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. என்னென்னு பார்க்குறீங்களா? அதாவது 8th இங்கிலீஷ் புக்கில் இருந்து என்னென்ன காம்போசிஷன்லாம் எழுதி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித் பேஜ் நம்பர் அண்ட் டாப்பிக்கோட இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நமக்கு கன்ஃபியூஸ்டே இனிமேல் வர வேண்டாம். அவ்வளோ காம்போசிஷன் இருக்குது. ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், ஒரு 10th ஸ்டூடெண்ட், ஒரு 12th வரல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்னென்ன கிராமர் ஐட்டம், என்னென்ன காம்போசிஷன் எழுதலாமோ அவ்வளவு காம்போசிஷன்ஸ் we have in our 8th standard English book. Let's see all the composition in detail with page number and along with the topic. Totally 10 months we have in an academic year from June to March. 10 monthsக்கு 1 monthக்கு 2 composition means we have 10 into 2, 20 compositions we have to write. We have to make them students to write. So 20 compositionsக்கு எங்கே போகிறதுன்னு இனிமேல் கவலையே பட வேண்டாம். I have given all the topics with page number. Let's see one by one. காம்போசிஷனுக்கு இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. ஒன் பை ஒன்னாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாபிக்ஸ் எல்லாம் பாருங்கள், 2 ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் வித் பேஜ் நம்பரோட பின்னால் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யூ கேன் ஷியர்லி கெட் அன் ஐடியா. லெட்டர் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன், ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அதெல்லாம் விட அதுக்கும் மேலே இன்னும் நிறைய வெக்காபுலரி ஐட்டம், கிராமர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 7 and 8ல் we have homophones. ஹோமோஃபோன்ஸை ரைட்டிங் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு போடலாம். இல்லைனா வெக்காபுலரி டெவலப்மெண்ட் பார்ட் 1 இல்லைனா ஹைஃபன் போட்டு 1ன்னு போட்டு we can write this item. ஒரு 10 sentences with 2 homophones கொடுத்து அதில் பெஸ்ட் 1 செலக்ட் பண்ணுற மாதிரி we can give the sentences. செகண்ட் டாபிக், பேஜ் நம்பர் 8 and 9ல் there are abbreviations and acronyms. There are lot of abbreviations and acronyms. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பேன்ஷன், கேபிட்டல் லெட்டர் இ போட்டு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் 10 இந்தாண்டா இருக்கக்கூடிய எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி 10 கொடுத்துட்டு இந்தாண்டா அதுக்குரிய எக்ஸ்பேன்ஷனை we can write it as answers. டாபிக் நம்பர் 3, லெட்டர் ரைட்டிங். அந்த லெட்டர் ரைட்டிங்லேயே there are 2 types, ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். நமக்கு 2 டைப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நம்ம ஒரே மந்தில் கவர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லெட்டர் ரைட்டிங்கை நம்ம லீவ் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா லீவ் லெட்டரும் ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறனால நம்ம ஜூனில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே லீவ் லெட்டர் எழுதி போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நமக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன ஃபார்மல் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளைனிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் லீவ் லெட்டர் we can write complaining letter. எக்ஸாம்பிள்லேயே கம்ப்ளைனிங் லெட்டர் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னாலே போதும், தே கேன் ரைட் ஈஸிலி. அடுத்தது அதே ஃபார்மல் லெட்டரில் இன்னும் 3 எக்ஸசைசஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த நாய்ஸ் பொல்யூஷன், அடுத்தது போஸ்ட் மாஸ்டருக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் எழுதலாம். எனி ஒன் எழுதுறது பெஸ்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபார்மல் லெட்டரில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் லெட்டர். ஃபாதர்கிட்ட எஜுகேஷனல் டூருக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கிறதுனால நம்ம இதை டைட்டில் பெர்மிஷன் லெட்டர்னு போட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரைட் பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சனல் லெட்டர். அந்த பர்சனல் லெட்டர்னு போட்டும், அதாவது தன்னோட பர்சனல் ஒப்பீனியனே ஒருத்தவங்க ஷேர் பண்ணுறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்கிட்ட, அதனால் பர்சனல் லெட்டர்னு போடலாம். இதுக்கு பெர்மிஷன் லெட்டர், பர்சனல் லெட்டர்னு எந்த டாபிக் போட்டாலும் ஆப்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டாபிக் நம்பர் 4, வெக்காபுலரி டெவலப்மெண்ட் பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம். இல்லைனா ரைட்டிங் நவுன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு we can give these 10 sentences in the left side and we can write the questions along with the answers in the right side. இந்த 10ம் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் ஈஸியாக காம்போசிஷன் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we can give it. நெக்ஸ்ட்டு டாபிக் நம்பர் 5, அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ். அதாவது போயம்லேருந்து கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து we can ask 5 questions. This is memory poem. அந்த மெமரி போயம்லேருந்து கொடுக்கறதுனால they can easily memorize the lines and along with the questions. லைன்ஸும் மெமரைஸ் பண்ணிவிடுவாங்க, கொஷின்ஸும் மெமரைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு 5 or 6 லைன்ஸ் ஒரு ஸ்டான்ஸா கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த 5 கொஷின்ஸையும் நாம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் நம்பர் 6, that is வெக்காபுலரி டெவலப்மெண்ட் பார்ட் 3. அப்படி இல்லைனா ரைட்டிங் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுக்கலாம். அதாவது வெக்காபுலரி டெவலப்மெண்ட் பார்ட் 3 ஆர் ரைட்டிங் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்னு கொடுக்கலாம் டீச்சர்ஸ். மேக்ஸிமம் வெக்காபுலரி டெவலப்மெண்ட் ரொம்ப நிறைய கொடுக்க வேண்டாம், 1 or 2 கொடுக்கறது பெஸ்ட்.
பேஜ் நம்பர் 42 அண்ட் 43ல சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எனி 10 ஆர் 15 செலக்ட் பண்ணி we can give them. எதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிங்குலர் ப்ளூரல் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரலுமே வரதுனால நம்ம இதை கொடுக்கும்போது காம்போசிஷனில் இருக்கிறதுனால ஈஸிலி தே கேன் மெமரைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் ஈஸ்னு. நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் 7 ரைட்டிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அது வந்து பேஜ் நம்பர் 43 அண்ட் 44ல் இருக்குது. ஸோ நம்ம மேட்ச் மாதிரி இந்த பாக்ஸில் இருக்குது இல்லைங்களா, ஒரு 8 வேர்ட்ஸ் தான் இருக்குது. இல்லைனா இந்த சூஸ் மாதிரி கூட கொடுத்து ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்து ரைட்டிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு we can write it. நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் 7 ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் இல்லைனா ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணலாம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் வந்து தேர் ஆர் 4 எக்ஸசைசஸ் இன் அவர் புக் பேஜ் நம்பர் 46ல். ஃபார் எக்ஸாம்பிள் த கிரீடி ஃபார்மர், டாட்டாய் ஸ்டோரி, அக்பர் பீர்பால் ஸ்டோரி, உட்கட்ட ஸ்டோரின்னு சொல்லிட்டு தேர் ஆர் 4 ஸ்டோரிஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதைவே நம்ம எழுத சொல்லிடலாம். எந்த ஸ்டோரி அவங்களால படிக்க முடியுதோ புரிஞ்சுக்க முடியுதோ அதையே நம்ம கொடுத்துடலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த கிரீடி ஃபார்மர் புக்கில் டெக்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கிறதுனால அவங்க மிஸ்டேக்ஸ் இல்லாமல் they can copy them. நெக்ஸ்ட் டைட்டில் 8 காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ். ஆல்ரெடி இதை நம்ம அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். அதாவது போயம் லைன்ஸ் கொடுத்து 5 கொஷின்ஸ் கேட்டால் அது அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்ன்னு டைட்டில் கொடுத்துக்கலாம். ஒரு பேசேஜ் கொடுத்து அதுக்கு கீழே 5 கொஷின்ஸ் கேட்டோம்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் சாய்ஸ். ஒரு பேசேஜும் கொடுத்துக்கலாம், ஒரு போயமும் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இதை அடுத்த போயம் கொடுத்துருக்கேன், இதுவும் இருக்குது, யூ கேன் யூஸ் இட். டாபிக் நம்பர் 9 ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இது டோட்டலாக புக்கில் 2 பிளேசஸில் இருக்குது. அந்த 2 பிளேசஸில் இருக்கிறதையுமே நான் உங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே எக்ஸசைஸாக கொடுத்துடலாம். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆர் கேரக்டர். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். இதெல்லாம் கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு 9th 10th போகும்போது 11th 12thலாம் போகும்போது தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது டாபிக் நம்பர் 10 காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ். ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்டு திஸ். அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் மாதிரியே தான் இதுவும் 2 பிளேசஸில் கொடுத்துருக்காங்க. காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் ஒரு பேசேஜில் கொடுத்து அண்டர் தட் தேர் வில் பி 5 கொஷின்ஸ். அந்த 5 கொஷின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸை வி ஹாவ் டு ரைட் இட் இன் த ரைட் சைட். ஸோ இங்கே 2 பேசேஜ் இருக்குது, நம்ம 2 யூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஏதாவது 1 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ், திஸ் இஸ் டைட்டில். அண்ட் நம்ம அந்த 5 கொஷின்ஸ் அந்த லென்த்தியாக இருக்கு இல்லையா பேசேஜ், நம்ம அவ்வளோ பெரிய பேசேஜுமே வி நீட் நாட் டு ரைட். எந்த கொஷினுக்கெலாம் ஆன்சர் வராத சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டென்சஸ்லாம் வி கேன் ஒமிட். அப்படி ஒமிட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கேன் காப்பி இன் எ சிங்கிள் பேஜ்லேயே பேசேஜும் 2 மார்க்ஸையும் கவர் பண்ணுறது மூலிமா அந்த ஒரே ஷீட்டில் முடிஞ்சிடும். நமக்கு கரெக்ஷன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 60ல் ஜிம் கார்பட்டோட காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் 8 கொஷின்ஸ். அந்த பேசேஜ் எழுதி நம்ம எனி 5 சிங்கிள் லைனில் வரக்கூடிய எனி 5 கொஷின்ஸை செலக்ட் பண்ணி வி கேன் காப்பி. அடுத்தது டாபிக் நம்பர் 10 கிளிப்டு வேர்ட்ஸ் அண்ட் பிளெண்டட் வேர்ட்ஸ். இதை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்க கிளிப்டு ஃபார்ம் அண்ட் பிளெண்டட் ஃபார்ம் வந்து 11th and 12th ஸ்டாண்டர்டில் வரதுனால இப்போவே அவங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ வெக்காபுலரி டெவலப்மெண்ட்டுன்னு போட்டு கிளிப்டு வேர்ட்ஸ் அண்ட் பிளெண்டட் வேர்ட்ஸ்ன்னு கொடுக்கலாம். இல்லைனா டைட்டில் வந்து ஃபார்மிங் கிளிப்டு அண்ட் பிளெண்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கலாம். கிளிப்டு வேர்ட்ஸில் ஒரு 5 வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட்ஸில் ஒரு 5 வேர்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரே டாப்பிக்காகவும் கவர் பண்ணிக்கலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 96 and 97ல் வருது. நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் 11 ரைட்டிங் இடியம்ஸ். அந்த இடியம்ஸ் பாருங்கள், தேர் ஆர் 10 இடியம்ஸ் இன் அவர் டெக்ஸ்ட். அந்த 10 இடியம்ஸையும் நம்ம அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துடலாம். ரைட்டிங் இடியம்ஸ், இது வந்து டாபிக் நம்பர் 11. நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் 12 நோட்டீஸ் ரைட்டிங். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் 10th ஸ்டாண்டர்டில் இது ஒரு கொஷின் கண்டிப்பாக நம்ம எழுதியாகணும். ஸோ இப்போவே நம்ம நோட்டீஸ் ரைட்டிங் கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் டு ரைட் த எக்ஸாம்பிளை எழுதும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே பார்த்து நீட்டாக காப்பி பண்ணிவிடுவாங்க. ஸோ நோட்டீஸ் ரைட்டிங், திஸ் இஸ் 12th டாபிக். டாபிக் நம்பர் 13 ஸ்பாட் த எரர் இல்லைனா ஐடென்டிஃபை த எரர் இல்லைனா எரர் ஸ்பாட்டிங். ஸோ தெர் ஆர் 3 டைட்டில்ஸ். நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். தெர் ஆர் 15 சென்டென்சஸ் இந்த பேஜ் நம்பர் 136. இதிலேருந்து ஈஸியான 10 சென்டென்சஸ் எடுத்து லெஃப்ட் சைடில் கொஷின்ஸ் ரைட் பண்ணி கரெக்டான ஆன்சரை வி கேன் ரைட் இட் இன் த லெஃப்ட் சைட். நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் 14 இதுவும் vocabulary டெவலப்மெண்ட் தான்.
ரைட்டிங் anagrams அண்ட் antigrams அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துட்டு we can select 5 anagrams and 5 antigrams. அதோட questions எல்லாம் லெஃப்ட் சைட் as usual ரைட் சைடில் ஆன்சர்ஸ் ரைட் பண்ணலாம். தென் எக்ஸசைஸ் நம்பர் 15 ரைட்டிங் euphemistic வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு புதுசாக ஒரு வெக்காபுலரி ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம காம்போசிஷனில் இன்க்ளூட் பண்ணுறது மூலிமா தே கேன் லேர்ன் த வெக்காபுலரி. அந்த யூஃபெமிஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறதையாவது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் 10 யூஃபெமிஸ்டிக் இருக்குது. அதை மேட்ச் மாதிரி கொடுத்துட்டு கரெக்ட் ஒன்றை ரைட் சைடில் ரைட் பண்ண வைக்கலாம். திஸ் இஸ் டாபிக் நம்பர் 15. நெக்ஸ்ட் பங்க்சுவேஷன். திஸ் இஸ் டாபிக் நம்பர் 16. பங்க்சுவேட் அதாவது 5 மட்டும் கொடுக்கலாம் இதுக்கு போதும். பிகாஸ் திஸ் இஸ் லென்த்தி சென்டென்ஸ். எந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் கம்மா ஆஸ் யூஷுவல் அதே தான். 5 or 8 சென்டென்சஸை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தோம் அவங்கள நம்ம ரைட் பண்ண வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் டாபிக் நம்பர் 16. நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் 17 ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அதாவது டைரக்ட் டு இன்டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் டு டைரக்ட். இதில் ஒரு 3 அதில் ஒரு 3 இல்லைனா 5 டோட்டலாகவே 5 சென்டென்சஸ் கொடுத்து இதை ஒரு எக்ஸசைஸாகவும் நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ டீச்சர்ஸ் வி ஹாவ் 18 டாபிக்ஸ் ஹியர். இன்னும் 2 more எக்ஸசைசஸ் நாம் கொண்டு வரலாம். எப்படின்னாக்கா லீவ் லெட்டரை நான் இன்க்ளூட் பண்ணலை. சென்டென்ஸ் பேட்டர்ன், ப்ரிஃபிக்சஸ் அண்ட் சஃபிக்சஸ். அதனால் தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸசைசஸ், வெக்காபுலரி எக்ஸசைசஸ் ஐ ஹாவ் லெஃப்ட். ஸோ நீங்கள்லாம் அதை இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னாக்கா டெஃபினெட்லி வி கேன் கெட் 20 compositions for 10 months. ஸோ ஹோப் டீச்சர்ஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் தீஸ் டாபிக்ஸ். பாருங்கள் டாபிக்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. And this video is prepared and presented by SRCN Literacy MA B.Ed and MPhil. I hope this video is very much useful to all the English handling teachers. So do like, share, comment and subscribe our channel. Thank you for watching. Bye bye teachers. Meet you in the next video. Bye.